நெக்ஸ்ட் ஒரு தெர்மல் டிவைஸ் பற்றி பார்க்க போகிறோம். அந்த தெர்மல் டிவைஸ் பேர் வந்து ரெஃப்ரிஜரேட்டர்னு சொல்லுவாங்க. ரெஃப்ரிஜரேட்டர் என்ன பண்ணும் அப்படின்னா கூலிங் எஃபெக்டை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அதே சிங்க் தான். சிங்க் வந்து T2 டெம்பரேச்சரில் இருக்காங்க, கெல்வினில் இருக்கான்னு வச்சுங்களேன். நம்ம டிவைஸ் இங்கே இருக்குது, சோர்ஸு இருக்குது. சோர்ஸ் வந்து T1 டெம்பரேச்சர். இவன் வந்து இங்கேருந்து ஹீட் அப்சர்வ் பண்ணுவான். திஸ் இஸ் Q2. அப்புறம் ஹீட்டை ரிஜெக்ட் பண்ணுவான். இது Q1. நம்ம ஒர்க்கு கொடுத்தே ஆகணும். ஒர்க்கு கொடுத்தா வந்து இங்கே வந்து இந்த இடத்துல வந்து நமக்கு கூலிங் எஃபெக்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இங்கே வந்து ரெஃப்ரிஜரேட்டிங் எஃபெக்ட் வந்து நமக்கு ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா QR மைனஸ் QA இல்லாட்டி Q1 மைனஸ் Q2. இப்போ இதில் நம்ம நல்லா கவனித்தோம் அப்படின்னா COP ஃபார் இர்ரிவர்சிபிள் ரெஃப்ரிஜரேட்டருக்கு என்ன வரும் அப்படின்னா நமக்கு கூலிங் எஃபெக்ட் பை ஒர்க்டன் சொல்லலாம். கூலிங் எஃபெக்ட் எங்கே ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா Q2ல தான் ப்ரொடியூஸ் ஆகுது. இது Q1 மைனஸ் Q2 இல்லாட்டி Q2ன்றது இட் இஸ் ஹீட் அப்சார்ப்ட், ஹீட் ரிஜெக்டட். இது பண்ணலாம். கூலிங் எஃபெக்ட்டுக்கு இன்னொரு பேர் வந்து இட் கேன் பி ரெஃப்ரிஜரேட்டிங் எஃபெக்ட் அப்படி கூட சொல்லுவாங்க. இதே COP ஃபார் ரிவர்சிபிள் ரெஃப்ரிஜரேட்டருக்கு எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் T2 வரும். ஸோ இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி நம்ம சூப்பரான ப்ராப்ளம்லாம் நம்ம போடலாம். தேங்க்யூ சாம்பியன்ஸ்.